الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரபரப்பான சூழலை கடந்து இன்றைக்கு ஆட்சியாளர்கள் ஆட்சியை பிடித்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், வீட்டை ஆட்சி செய்பவர்களாக இருக்கட்டும், மஹல்லாவினுடைய தலைவர்களாக இருக்கட்டும், சமுதாயத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருமே படிக்க வேண்டிய முதல் பாடமே நபிகள் கோமான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை தான். நாயகம் எப்படி நடந்தார்கள், இந்த நடைமுறை பொறுப்பாளர்களிடத்திலே, சமுதாய தலைவர்களிடத்திலே வந்துவிட்டால் இதை போன்று மாறி மாறி வரக்கூடிய சூழல்கள் ஏற்படாது. மௌத்து வரைக்கும் அவர்கள்தான் தலைவர்கள் என்ற நிலை உருவாவதற்கு ஒரே காரணம் பெருமானார் தான். பெருமானாரின் வழிகாட்டல்களும் வழிமுறைகளும் தான். அந்த வழிமுறைகளை பின்பற்றினால் கண்டிப்பாக மக்களே ஓட்டு என்ற அடிப்படையில் கூட அல்ல, அன்ன போஸ்ட் கொடுத்து தேர்வு செய்யக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டுவிடும். அப்படி பெருமானாரினுடைய நடைமுறையில் என்னதான் இருந்தது என்பதை நீங்கள் வரலாறுகள் மூலமாக பார்க்கலாம். பெருமானார் ஒரு சிறந்த முன்சிப். பல பிரச்சனைகள் வருகிற பொழுது நீதமாக தீர்ப்பு செய்யக்கூடிய ஆற்றல் பெருமானாரை போன்ற அகிலத்தில் யாருக்கும் இருந்ததில்லை. பிரச்சனைகள் என்று சமுதாயத்திலே ஏராளமான பிரச்சனைகள் வரும், அதை அணுகும் முறை சரியாக இருக்க வேண்டும். நிதிக்காக நீதிகள் வளைந்து விடக்கூடாது. உஹது போர்க்களத்திலே ஹம்சார் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஹம்சார் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. அரபுலகத்திலே பெண் குழந்தை பிறந்தால் புதைக்கிற காலம். பெருமானார் அதை மாற்றி அந்த பெண் குழந்தையை வளர்ப்பதற்கு 3 பேர்கள் போட்டி போடுகிறார்கள். நாயகமே, இந்த பெண் குழந்தையினுடைய தகப்பனார் இறந்து விட்டார், அதனால் நாங்கள் தான் வளர்ப்போம் என்று போட்டி போடுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அழைத்துக் கொண்டு பாத்திமாவின் வீட்டிலே விடுகிறார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள், அந்த குழந்தை என்னோடு வரவேண்டிய குழந்தை நாயகமே, அலி அழைத்து சென்று விட்டார். ஸைத் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், இல்லை நாயகமே, அந்த குழந்தையை வளர்க்கிற பொறுப்பு என்னை சார்ந்தது. ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், என்ன காரணம் என்று 3 பேர்களிடத்திலும் கேட்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ஹம்சா யார் நாயகமே? என்னுடைய சிறிய தந்தை ஹம்சா, சிறிய தந்தையின் மகள், என் சகோதரி. நான் தானே பொறுப்பாளி, நான் தானே வளர்க்க வேண்டும், அதனால் நான் வளர்க்கிறேன் நாயகம். ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நாயகமே, அந்த குழந்தையினுடைய ஹாலாவை நான் திருமணம் முடித்திருக்கிறேன். ஹாலா, அவங்க அம்மாவுடைய சகோதரியை நான் முடித்திருக்கிறேன். அல்ல ஹாலத்து பி மன்சிலத்திலும், காலா தாயினுடைய ஸ்தானத்தில் இருப்பவர்கள், அதனால் அதை வளர்க்கிற பொறுப்பு என்னை சார்ந்தது நாயகம். ஒரு பெண் குழந்தைக்காக போட்டி நடக்கிறது. ஸைத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நாயகமே, நானும் ஹம்சாவும் சகோதரர்கள். எப்படி சகோதரர்கள்? தந்தை ஒன்று, தாய் 2. ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவினுடைய தாய் வேறு, என்னுடைய தாய் வேறு, ஆனால் நாங்கள் சகோதரர்கள், தந்தை ஒன்றுதான். என் சகோதரருடைய மகள், என் சகோதரரின் மகள், என் மகள், அதை நான் தான் வளர்க்க வேண்டும் என்று 3 பேர்களும் போட்டி போடுகிற பொழுது, இப்பொழுது நம்மிடத்திலே கேட்டால் யாருக்கு கொடுப்போம்? தடுமாறும் சூழல் ஏற்பட்டுவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார்கள், ஜாஃபருக்குத்தான் அந்த குழந்தை சேர வேண்டும் என்று சொன்னார்கள். தாயுடைய ஹாலா ஜாஃபரிடத்திலே இருக்கிறார்,
அந்த பெண்ணுடைய காலா. அதனால் ஜாஃபர் நீ அழைத்து செல், அலியே அந்த குழந்தையை கொடுத்து விடு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரச்சனைகள் வருகிற பொழுது சரியாக அணுகும் திறன் இருக்க வேண்டும் ஆட்சி தலைவர்களுக்கு, குடும்ப தலைவர்களுக்கு, சமுதாய தலைவர்கள். இந்த நிலை ஏற்பட்டால் பிரச்சனைகளை உருவாக. காபத்துல்லாவை இடித்து கட்டுகிற ஒரு காலம் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நுபுவத்துக்கு முன்னால் கட்டி முடிக்கப்படுகிறது ஹலாலான பணத்தின் மூலமாக. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பொருத்த வேண்டும். யார் பொருத்துவது? சமுதாய தலைவர்கள் தான் பொருத்த வேண்டும். நியாயமானவர்கள், நீதமானவர்கள் தான் பொருத்த வேண்டும். இதற்கு என்ன வழி? எல்லா கூட்டத்தார்களும் சொல்லுகிறார்கள், அங்கு ஒரு பெரிய களமே அரசியல் போர்க்களம் நடக்கிறது. எல்லோருமே நான் தான் நான் தான் என்கிறார்கள். அரபுலகத்திலே ஒரு கிழட்டு சிங்கம் இருந்தது, அபு உமையத் இப்னு முகீரா. அனைவரையும் அழைத்து சொன்னார், நாளை காலை முதலாக காபாவிலே யார் வந்து நுழைகிறார்களோ அவர்கள் தான் இதை வைக்க தகுதியானவர்கள். இது அல்லாஹ்வின் ஆலயம், அல்லாஹ் யாரை அழைத்து வருகிறான் பார்க்கலாம். மறுநாள் காலை யார் வரப்போகிறார்கள்? அகிலத்தின் தலைவர் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைகிறார்கள். அந்த கிழட்டு சிங்கம் சொன்ன வார்த்தை இதுதான், வந்தவர் அல் அமீன், வந்தவர் சாதிக், பொருத்துவதற்கு பொருத்தவர் இவர்தான். அந்த நேரத்திலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு ஒரு ஆட்சி தலைவர்கள் படிக்க வேண்டிய பெரிய பாடம். அந்த நேரத்திலும் நபிகள் பெருமானார் தனக்கு அந்த பதவி கிடைத்திருக்கிறது என்ற காரணத்தினால் இருமாப்பு கொண்டு அனைவரையும் ஒதுக்கவில்லை. அனைவர்களோடு கூட்டணி சேர்க்கிறார்கள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டணி சேர்க்கிறார்கள், தன்னுடைய போர்வையை விரிக்கிறார்கள், அனைவரும் பிடியுங்கள் என்றார்கள். வந்திருக்கிற அத்தனை கபீலாக்காரர்களும் சேருகிறார்கள், பக்கத்திலே கொண்டு சென்று பெருமானார் பொருத்துகிறார்கள். யாரையும் விடல. ஒருவர் இன்னொருவரை தூற்றுவது, குறை சொல்லுவது, ஏசுவது, பேசுவது, நினைத்தால் சேருவது, நினைத்தால் வெட்டுவது, இதெல்லாம் பெருமானாருடைய பழக்கத்திலும் பண்பாட்டிலும் கிடையாது. அரியணை ஏறிவிட்டால் அனைவரையும் அணைத்து போகிற பாங்கு இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிற பாடங்களை படிக்க வேண்டும். இன்னொரு வரலாறை கூட நாம் ஹதீசுகளிலே பார்க்க முடியும். யூதரிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்குகிறார்கள். யூதர் கடன் கொடுக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கடன் வசூல் செய்வதற்காக வருகிறார். நாயகம் சொன்னார்கள், கொடுத்த தேதி வரவில்லை, அதனால் தேதியிலே நான் கொடுத்து விடுகிறேன். நான் என்றைக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னேனோ அந்த நாள் கொடுக்கிறேன். அந்த யூதர் தன்னுடைய கடைக்கு அழைத்து சென்று லுகருக்கு பின்னால் அழைத்து சென்று மறுநாள் காலை வரை உட்கார வைத்து விட்டார். நாயகர் நபித்தோழர்களுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கும் என்பதை எண்ணிப்பாரு. கொஞ்ச நேரம் நாயகம் தன்னோடு இல்லை என்று சொன்னால் பொங்கி எழுகிற நபித்தோழர்கள். இந்த தொண்டர்கள் எல்லாம் என்ன தொண்டர்கள்? வெறும் வார்த்தை தொண்டர்கள், அராஜக தொண்டர்கள் என்று சொல்லலாம். ஆனால் நாயகத்தினுடைய தொண்டர்கள் செயல் வீரர்கள். தலைவரை பிடித்து ஒரு யூதன் கடையிலே வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் பல பேர் ஒன்று சேர்ந்து போய் கொத்தளிக்கிறார்கள். நாயகம் சொன்னார்கள், நான் அநீதி அளிப்பதற்காக அனுப்பப்பட்டவன் அல்ல என்றார்கள். சென்று விடுங்க. அவருக்கு என் மீது உரிமை இருக்கிறது, பணம் கொடுத்திருக்கிறார், உரிமை இருக்கிறது, எப்பொழுது விடுகிறாரோ நான் வருகிறேன் என்று சொன்னதைத்தான் கேட்டான் அந்த யூதன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஈமானை கொடுத்தான். நான் தௌராத்திலே பார்த்திருக்கிறேன், படித்திருக்கிறேன், நபி என்பவர் இப்படித்தான் இருப்பார். பிடித்து வைத்தால் கூட அநீதி அளிக்க மாட்டார். தொண்டர்கள் வருகிற பொழுது கூட அநீதி அளிக்க முற்படுகிற பொழுது கூட அநீதியை தூண்ட மாட்டார். அந்த யூதர் என்னுடைய சொத்திலே பாதியை நான் இஸ்லாத்திற்கு அளித்து விடுகிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். எப்படி முன்சிப் ஆட்சி அமைப்பு, அண்ணலுடைய ஆட்சி அமைப்பு எப்படி இருந்தது என்பதை எண்ணி பார்க்கிறோம். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போன்று அமீன் நம்பிக்கைக்குரியவர்களும் அகிலத்தில் யாரும் இல்லை. பெருமானாரினுடைய நம்பிக்கை எந்த அளவிற்கு இருந்தது வரலாறுகளை புரட்டிப்பார். இன்றைக்கு நிறைய வாக்குறுதி எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது. அது நிறைவேறுமா நிறைவேறாதா? இன்றைக்கு மக்களுடைய ஏக்கம், 2 ரூபாய்க்கு அரிசி கிடைக்குமா கிடைக்காதா? வீட்டில் இருக்கிற டிவியை என்ன செய்வது? யாருமே டிவி வாங்கணுங்கிறது வேற பிரச்சனை, இல்லாத வீடுகள் இல்லை என்பது ஒரு முக்கியமான சாரமாக அமைந்தது. இருக்கிற டிவியை என்ன செய்வது, கொடுக்கிற டிவியை என்ன செய்வது என்ற நிலையில கிடைக்குமா கிடைக்காதா என்று மக்களினுடைய அமைப்புகளை பார்க்கிறோம். இந்த நம்பிக்கை மக்கள் வைத்திருக்கிறார்களே, அந்த நம்பிக்கைக்கு மாறு செய்வார்களா அல்லது உடன்பட்டு நம்பிக்கையை நிறைவு செய்வார்களா?
நம்முடைய ஆட்சி தலைவர். பெருமானாரை பொறுத்தவரை அமானிதம் சொற்களாக இருக்கட்டும், செயல்களாக இருக்கட்டும், நடைமுறையாக இருக்கட்டும், அண்ணலை போன்ற அமானிதம் காத்தவர்கள் அகிலத்திலே கிடையாது. வைகக்கியிலே ஒரு வரலாறு வரும். ஹைபர் போர்க்களம் வெற்றி கொள்ளப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கொண்டு விட்டார்கள். அந்த நேரத்திலே ஒரு காஃபிர் இஸ்லாமாகிறார். யூதர்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். காஃபிர் இஸ்லாமானவர் வந்து பெருமானாரை பார்த்து சொன்னார், நாயகமே, கைபரினுடைய யூதர்கள் எல்லாம் என்னிடத்திலே தான் ஆடுகளை கொடுத்து வைப்பார்கள் அமானிதமாக. இன்றைக்கு அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு விட்டார்கள் நாயகமே. அந்த அமானித ஆடுகள் என்னிடத்திலே இருக்கிறது. நான் இஸ்லாம் ஆகிவிட்டேன். அவர்களிடத்திலே ஆட்டை ஒப்படைக்க வேண்டுமா அல்லது நான் வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்கிறார். எல்லா யூதர்களும் விரட்டப்பட்டு விட்டார்கள். நம்முடைய ஆட்சி தலைவரிடத்திலே போய் கேட்டால் என்ன நடக்கும்? கிடைத்ததை சுருட்டு, பிறகு பார்க்கலாம். நபிகள் கோமான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அமானிதம். அந்த ஆடுகள் உரியவர்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் சொல்லுவார். அந்த நபித்தோழர் இஸ்லாமானவர் சொல்லுகிறார், நாயகமே, அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று எனக்கு எப்படி தெரியும்? எல்லோரும் திக்குறு திசையாக சென்று விட்டார்களே நாயகமே, எப்படி ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது, அமானிதங்களை ஒப்படைத்துத்தான் தீர வேண்டும். பெருமானார் சில கற்களை எடுத்து கையிலே கொடுக்கிறார்கள், மோஜிசாவை காட்டுகிறார்கள், அற்புதம் ஒன்று நிகழ்த்துகிறார்கள். நாயகம், அந்த ஆடுகளுடைய நெற்றியிலே கற்களை போடு, தன்னுடைய எஜமானனை தேடி போய்விடும் என்றார்கள். அந்த நேரத்திலும் வைத்துக் கொள்ள சொல்லவில்லை அடுத்தவர்களினுடைய சொத்தை. அவர் போட்டார். உரிய தலைவர்களிடத்திலே சேர்ந்தது என்பது வரலாறு. ஆட்டுக்கு சொந்தக்காரர்களிடத்திலே ஆடு போய் சேர்கிறது. அந்த அமானிதங்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறது? அரசாங்க சொத்தெல்லாம் தன் சொத்து. இதுவா நம்பிக்கைக்கு அடையாளம்? இன்னொரு வரலாறு கூட பார்க்க முடியும். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்திலே வருகிறார்கள். வேறு சில கபீலாக்காரர்களும் பயணத்திலே சேர்ந்து வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகையை வாங்குகிறார்கள் ஒரு மனிதரிடத்தில். இரவு நேரத்தில், அந்த காலத்தில் வெளிச்சங்கள் எல்லாம் கிடையாது. ஒட்டகையை வாங்குகிறார்கள். நாயகத்திடத்தில் அவரும் கொடுக்கிறார். ஒட்டகத்திற்கு பணம் வேண்டும். அவர் சொன்னார், எனக்கு பணம் தேவையில்லை, எனக்கு பேரித்தம்பளமாக கொடுங்கள் என்றார். நாயகம், சரி, நான் மதீனாவிற்கு வந்து பேரித்தம்பளத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். ஒட்டகையை வாங்கி கொண்டு சென்று விட்டார்கள். மறுநாள் காலை பொழுது விடுகிறது. தன்னுடைய கூட்டத்தார்களிடத்தில் அந்த ஒட்டகத்தை கொடுத்தவர் பேசிக் கொள்கிறார். நேற்று ஒருவர் ஒட்டகத்தை வாங்கி சென்றார். பேரித்தம்பளம் தருகிறேன் என்று வாங்கி சென்றார். யார் என்று எனக்கு தெரியவில்லை, கிடைக்குமோ கிடைக்காதோ என்று பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அங்கிருந்த ஒரு பெண்மணி சொன்னார்கள், அவர் ஒட்டகத்தை கொடுக்காவிட்டால், ஒட்டகத்திற்குரிய பேரித்தம்பளத்தை கொடுக்காவிட்டால் அதற்குரிய பணத்துக்கு நான் பொறுப்பு என்றார். ஒரு பெண்மணி. எப்படி சொல்லுகிறாய் என்கிற பொழுது பேசியவரை நான் கவனித்தேன். அவர் மிகவும் நம்பிக்கைக்குரியவரை போன்று எனக்கு தோன்றியது. அவர் மட்டும் கொடுக்காவிட்டால் நான் கொடுத்து விடுகிறேன். சொல்லி முடிக்கவில்லை, பெருமானாரினுடைய பேரித்தம்பளங்கள் செல்கிறது. பெருமானாரின் பேரித்தம்பளங்கள் செல்லுகிறது. நாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருங்கினார். இஸ்லாத்திலே இணைந்தார் என்பது வரலாறு. இஸ்லாம் பரவிய வரலாறே ஆட்சி தலைவர் அண்ணல் பெருமானாரால் தான் பரவியது, அவர்களுடைய நடைமுறையால். இன்றைக்கு இஸ்லாமிய ஆட்சியாளர்களிடத்திலேயே இந்த நடைமுறை இருக்கிறதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் ஒரு குடும்ப தலைவரிடத்திலே நம்பிக்கை இருக்கிறதா? மனைவியே நிறைய வீட்டுல கணவனை நம்புறதில்லை, கணவன் நிறைய வீட்டுல மனைவியை நம்புறதில்லை. மகல்லாவாசிகள் தலைவரை நம்புவதில்லை, தலைவர்கள் மகல்லாவாசியை நம்புறதில்லை. காரணம் என்ன? நம்பிக்கையின்மை. ஆனால் படிக்க வேண்டிய முதல் பாடம் நபிகள் கோமான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தான். அந்த நம்பிக்கை எப்படி இருந்தது? இதை போன்று பெருமானாரினுடைய அடுத்த பாடம், மக்களுக்கு பயன் தர வேண்டும் என்பதிலே குறிக்கோளாக இருந்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன தேவையாக வருகிறார்களோ அந்த தேவைகளை பெருமானார் நிறைவு செய்வார்கள். மக்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டார்கள். ஒரு ஆட்சி தலைவர் மாறுகிற பொழுது இன்னொரு ஆட்சி தலைவர் வந்து அவரை தண்டிப்பது, இது காலம் காலமாக நடந்து வருகிற சூழல். வருகிற பொழுதே பேட்டி, முதல் பேட்டியே கஜானா காலி, அதை சரி செய்ய 6 மாதம் தேவை, 1 வருடம் தேவை என்று அதிலே ஒரு பழிவாங்கல். இப்படியல்லவா நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அநீதி அளிக்க வந்தால் கூட அவர்களுக்கு பயன்தான் கொடுத்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. மாசின் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு அற்புதமான வரலாறு. நாயகத்தின் காலத்தில் மாசின் என்று ஒரு பூசாரி,
அவர் தன்னுடைய சிற்பங்களுக்கு முன்னால், சிலைகளுக்கு முன்னால் சென்றால் வயிற்றிலிருந்து சத்தம் வருகிறது. அந்த சிலைகளின் வயிற்றிலிருந்து நல்ல மனிதராக இருக்கிறாய், முகம்மதை போய் பார்த்துக்கொள், முகம்மதை போய் பார்த்துக்கொள் என்று. ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, பல நாட்கள் இந்த சத்தம். போய் நல்லவரை பார்த்துக்கொள், முகம்மதை பார்த்துக்கொள். முகம்மது எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறார். மக்காவில் இருக்கிறார்கள் என்று செய்தி கிடைக்கிறது. மக்காவுக்கு சென்றால் மக்காவாசிகள் சொன்னார்கள், அவர் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து விட்டார். இவர் விடவில்லை, மீண்டும் மதீனாவுக்கு புறப்படுகிறார். புறப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நடைமுறையை பார்க்கிறார், நாயகத்தினுடைய தோழர்களின் நடைமுறையை பார்க்கிறார். மனதிலே இஸ்லாத்தினுடைய ஆர்வம் வருகிறது. நாயகத்தினுடைய கரத்தை பற்றினார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு, அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், நாயகமே உங்களை திருத்தூதராக ஏற்றுக்கொண்டேன் நாயகமே, ஆனால் என்னிடத்திலே 4 பெரும் குறைகள் இருக்கிறது நாயகமே என்று சொல்லுகிறார். நபிகள் கோமான் என்னவென்று கேட்கிறார்கள். அவருடைய குறைகளை நாயகம் நீக்குகிறார். மனிதர்களால் நீக்க முடியாத குறைகளை நாயகம் அல்லாஹ்விடத்திலே வென்று நீக்கினார்கள். இன்றைக்கு நீக்க கூடிய குறைகளை கூட நீக்காமல் இருப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். எனக்கு பாட்டு கேட்கறதுல ரொம்ப விருப்பம் அதிகம் நாயகமே என்கிறார். பாட்டு கேட்கறதா இருந்தா ரொம்ப எனக்கு ஆசை நாயகம். எனக்கு விபச்சாரத்தில விருப்பம் அதிகம் நாயகமே. என்னுடைய ஊர்வாசிகள் பஞ்சத்திலே இருக்கிறார்கள் நாயகமே, பஞ்சம் அகல வேண்டும். எனக்கு குழந்தைகள் இல்லை நாயகமே, குழந்தை கிடைக்க வேண்டும். இந்த 4ஐயும் பெருமானாரிடத்திலே முன்வைக்கிறார். இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கிட்ட வச்சா இதை கண்டிப்பாக நிறைவு செய்ய முடியாது. எப்படி நிறைவு செய்ய முடியும்? ஆனால் பெருமானார் சொன்னார்கள், யா அல்லாஹ், கரம் உயர்த்துகிறார்கள், சஜிதாவிலே விழுகிறார்கள், வந்தவரை வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது என்று சஜிதாவிலே விழுந்தார்கள், அழுதார்கள், கரம் ஏந்தினார்கள். இறைவா, இவரை பாடலுக்கு பகரமாக அல் குர்ஆனினுடைய ஆர்வத்தை அதிகமாக்கி விடு இறைவா என்றார். அதற்கு பிறகு குர்ஆன் இவர் ஓதினால் பல சஹாபாக்கள் அமர்ந்து கேட்பார்கள். அவ்வளவு இனிமையான குரலை கொடுத்து குர்ஆனின் பக்கம் அல்லாஹ் ஆர்வத்தை ஏற்படுத்துகிறான். யா அல்லாஹ், ஜினாவுக்கு பகரமாக இவருடைய மனைவியின் மீது நீ அன்பை அதிகமாக்கி விடு இறைவா. மதீனாவிலேயே சிறந்த தம்பதி என்ற பெயருக்கு சொந்தக்காரராக மாசின் மாறுகிறார். இவருடைய ஊரிலே பஞ்சத்தை நீக்கிவிடு. மதீனாவுக்கு வந்துட்டாரு, ஆனாலும் அந்த ஊர் செழிப்பாக இருந்தது என்பது வரலாறு. யா அல்லாஹ், குழந்தையை கொடுத்து விடு. சந்ததியற்றவராக இருக்கிறார். இந்த உம்மத்தே முஹம்மதியாவிலே சந்ததியற்றவராக இவர் இருப்பதை நான் பொருந்திக் கொள்ளவில்லை இறைவா என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் அவருக்கு பல குழந்தைகளை கொடுத்தான் என்று வரலாறுகள் பேசும். வந்தவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே அனுப்பல. இதை போன்ற ஆட்சி தலைவர்கள் சில முறையீடுகள் வருகிற பொழுது இன்றைக்கு எல்லாம் கிடப்பிலே கிடப்பதாகத்தான் பார்க்கிறோம். எல்லா பக்கமும் ரோடு நல்லா இருக்கும், வாய்கள் தெரு என்று சொன்னால் குண்டும் குழியுமாகத்தான். எல்லா ஊர்களிலும் இஸ்லாமியர்கள் தெருவு என்றால் குண்டும் குழியும். ஆட்சி தலைவர்கள் கோரிக்கைகளை நிறைவு செய்ய வேண்டும். நான் தகலிக்கு அபுவாபக்கும் தூண ஹவாயிஜின் நாஸ். உமர் ரலியல்லாஹு தஆலா எல்லா ஆட்சியாளர்களுக்கும் எழுதுகிற வார்த்தை இதுதான். உங்களுடைய வாயில்களை என்றைக்கும் அடைத்து விடாதீர்கள், வருகிற புகார்களை கேட்டு நிவர்த்தி செய்யுங்கள் என்று எழுதுவார்கள். இந்த நிகழ்வு நடக்க வேண்டும். அசருள்ள பேச்சு இருக்க வேண்டும். ஆட்சி தலைவருக்கு அடுத்த குணம் அவருடைய பேச்சில் அசராத் இருக்கணும். கண்டதையும் பேசுகிற உளறுகிற ஆட்சி தலைவர்களாக இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினா ஒவ்வொரு பேச்சிலும் அசராத். ரசூலுடைய பேச்சு எதுக்குமே வீண் போனதில்லை. பெருமானாரை ஆய்வு செய்வதற்காக வேண்டி செல்லுகிறார் உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி. பெருமானாரை ஆய்வு செய்வதற்காக இன்னைக்கு ஒவ்வொரு ஆட்சி தலைவர்களுடைய நிலைப்பாடுகளை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது ஒரு குழு. அதை போன்று பெருமானாரை ஆட்சி செய்வதற்காக அன்றே ஆராய்ச்சி செய்வதற்காக சென்றார் உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி. வந்துவிட்டு மக்காவாசிகளிடத்திலே அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? நான் எத்தனையோ நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன், எத்தனையோ அரசர்களை சந்தித்திருக்கிறேன், எத்தனையோ அமைச்சர்களோடு இருந்திருக்கிறேன், இதை போன்று ஒருவரை நான் பார்த்ததில்லை. பெருமானார் பேசினால் அமல் செய்ய துடிக்கிறார்கள், வேலை செய்ய துடிக்கிற தொண்டர்கள். நேரடியாக பார்க்காத ஒரு சமுதாயம், தலைவரை நேரடி கண்கொண்டு பார்ப்பதில்லை, தலைகுனிந்தே இருக்கிறார்கள். இப்படி ஒரு ஆட்சி தலைவரை பார்த்ததில்லை. ஏன் ஒளிச்செய்ய தண்ணீர் எடுத்தால் கூட அந்த தண்ணீரை கீழே விழ விடுவதில்லை, கையிலே பிடித்து தேய்த்துக் கொள்ளுகிற சமுதாயம் உலகத்திலே இவர்களை போன்று ஒருவரை கண்டதில்லை. இப்படி ஒரு ஆட்சி தலைவர் உலகத்திலே இனிமேல் உருவாகவும் முடியாது என்று அறிக்கை கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ்வினுடைய அந்த பேச்சினுடைய அசராத் எந்த அளவுக்கு இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹி நஸ்தஈனுஹு வ நஸ்தஅஃபிருஹு என்ற 2 வார்த்தைகளின் மூலமாக லமாத் இப்னு ஸஅலபா இஸ்லாத்தை தழுவுகிறார். இது ஆட்சி தலைவர் பேசினாலும் உள்ளத்துல போய் இருக்கணும். இன்றைக்கு சமுதாயத்தினுடைய நிலைகள் இங்கிட்டு ஒரு அறிக்கை, அங்கிட்டு ஒரு அறிக்கை, அப்படி இப்படி என்று தேவையில்லாத
பேச்சுக்கள் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய குடும்ப தலைவரும் அப்படிதான். இந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனை வர்றதுக்கு காரணம் அதிகமான பேச்சுக்கள், அசருள்ள பேச்சு இருக்காது. மனைவிட்ட போய் கண்டதையும் பேசுவான், கடைசியில வாங்கி கட்டிக்குவான். மனைவி கண்டதையும் பேசுவாள், வாங்கி கட்டுவாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்றில் இன்னொரு வரலாறு உண்டு. கள வீரர் நாயகம். அவர்களிடத்தில் வீரம் இருக்கு. இஸ்லாமியர்களிடத்திலேயும் அந்த வீரம் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய மனப்பக்குவம் கோழைகளாக வாழ்வதை பார்க்கும். ஒரு தனி நபர் திடீரென்று உதயமானார், ஒரு கட்சியை உருவாக்கினார். இன்றைக்கு தானும் உள்ள போய் சட்டமன்றத்தில் நுழைகிற அளவிற்கு செல்வாக்கை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், பூர்வீகமாக இருக்கிற இஸ்லாமியர்கள், முஸ்லிம் லீக்கர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? உருவாக்கி இருக்கலாமே. ஒரு சமுதாயத்தை ஒருங்கிணைத்து கொண்டு செல்லுகிற ஆற்றல் உள்ள, வலிமை உள்ள சமுதாயம் தான். ஒன்றும் இல்லை. எப்படி இருக்கிறோம்? செயலிழந்து போனவர்களாக, கள வீரத்தன்மை இல்லை, கோழைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கிட்டு போய் அவங்க காலை பிடிக்க வேண்டியது, அங்கிட்டு போய் அவங்க காலை பிடிக்க வேண்டியது. கடைசியில இடஒதுக்கீடு கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா? நம் நிலைகளுடைய கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நம்ம சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஜ வீரராக இருந்ததோடு கள வீரராகவும் இருந்தார். அகிலத்தில் பெருமானாரை போன்று வீரரே கிடையாது. ஆனால் சண்டைக்கு செல்லவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சண்டையிட துவங்கினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெற்றி கொள்வதற்கு ஆளில்லை. ருக்கானா பயங்கரமான வீரர். அரபுலகத்திலேயே மல்யுத்த வீரர் ருக்கானா. மல்யுத்த வீரர் ருக்கானா. ருக்கானாவை எதிர்க்கிற ஆற்றல், மனசுல கூட துணிச்சல் அரபுலகத்தில் யாருக்கு வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷுவைப் அபூ தாலிபில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ருக்கானா இறங்குகிறார். நீ என்ன ஏதோ ஒரு கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயாமே, அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகிறாயாமே, நீதான் ரசூல் என்று சொல்லுகிறாயாமே என்று பெருமானாரை வம்புக்கு இழுக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக செல்லுகிறார்கள். ருக்கானா சொன்னார், உண்மையிலேயே உன்னுடைய இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னார். என்னோடு மோது, என்னோடு மோது, வெற்றி கொள், பார்க்கலாம். அப்படி வெற்றி கொண்டால் உனக்கு என்னுடைய ஆடுகளில் இருந்து 10 ஆடு தர்றேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறார்கள். வம்புக்கு இருக்கிறார். நாயகம் சொன்னார்கள், நான் போட்டிக்கு தயார், நீ தயாரான்றார். ருக்கானாவுக்கு ஆச்சரியம். ருக்கானாவோடு போட்டி ஓடுவதற்கு அரபுலகத்திலேயே ஆள் இல்லை. முகமது சொல்லுகிறார், பார்க்க பணிவாக இருக்கிறார், அமைதியாக இருக்கிறார், ஆனா போட்டிக்கு தயார் என்கிறார். போட்டலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே சுற்றிலே கீழே சாய்த்தார்கள் ருக்கானாவை. ருக்கானா மீண்டும் எழுகிறார். எழுந்து சொன்னார், என்னுடைய தெய்வங்கள் லாத் உஸ்ஸா என்னை கைவிட்டு விட்டது, மீண்டும் அதை அழைக்கிறேன், எனக்கு வெற்றியை கொடுக்கும். இரண்டாவதாக மல்யுத்தம் செய்யலாம், இரண்டாவது நீ ஜெயித்து விட்டால் இன்னும் 10 ஆடுகள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி நான் போட்டிக்கு தயார். இரண்டாவது முறையும் இரண்டாவது சுற்றிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கானாவை கீழே படுக்க வைக்கிறார்கள், பூமியிலே முதுகை பட வைக்கிறார்கள். மூன்றாவது சுற்று ருக்கானா எழுந்து சொல்லுகிறார், இந்த சுற்றிலே வெற்றி பெற்று விட்டால் 30 ஆடுகளை கொடுத்து விடுகிறேன் என்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் தயாராகிறார்கள். தன்னுடைய அனைத்து வலுவையும் ஒன்றாக இணைத்து பெருமானாரோடு மோதுவதற்காக வருகிறான். பெருமானார் ஒரே தட்டிலே படுக்க வைத்தார்கள். பெருமானார் சண்டை நடத்தியது என்பது இந்த வரலாறை தவிர அகிலத்தில் வேற எதுவுமே கிடையாது. ஹதீஸ் நூட்களிலே நீங்க பாருங்க. 30 ஆடுகள் தோல்வி கண்ட ருக்கானா 30 ஆடுகளை பெருமானார் இடத்தில் ஒப்படைக்கிற பொழுது நாயகம் சொன்னார்கள், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்றார்கள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இஸ்லாத்தை ஏற்க வேண்டுமானால் ஒரு அற்புதத்தை நீ காட்ட வேண்டும் என்று கேட்கிறார் அங்கே ருக்கானா. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி உனக்கு என்ன அற்புதம் தேவை என்றார்கள். அதோ அந்த மரம் 2ஆக பிளந்து உன்னிடத்திலே வர வேண்டும். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஞ்சபூதங்களையும் தன்னுடைய கையடியிலே வைத்துக் கொண்டிருக்கிற நாயகத்தினுடைய ஆற்றலை புரியாமல் ருக்கானா கேட்கிறார். உடனே நாயகம் சொன்னார்கள், மரமே வா. மரம் 2ஆக பிளந்தது, நாயகத்திற்கு முன் வருகிறது. நம்பவில்லை ருக்கானா, மீண்டும் சேர்ந்து செல்ல வேண்டும், ஒரே மரமாக மாற வேண்டும், பெருமானார் சென்று விடு என்றார்கள். சென்றது. அப்பொழுதும் ஈமான் கொள்ளுகிற தௌஃபீக்கு கிடைக்கவில்லை. ருக்கானா சொல்லுவார், நான் இஸ்லாத்திற்கு வந்து விட்டால் பெண்கள் எல்லாம் என்னை கோழைகள் என்று சொல்லிவிடுவார்கள், கோழை என்று சொல்லிவிடுவார்கள், என்னால் வர முடியாது. அப்பொழுதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி கேட்டது என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என்னுடைய கரத்தை அவரின் மீது வைத்து நான் அழுத்தி இருக்கிறேன், அவரை கீழே போட்டு மேலே என்னுடைய உடல் பட்டு இருக்கிறது இறைவா, அவருக்கு இஸ்லாத்தினுடைய வாய்ப்பை கொடுத்து விடு. வலிமையானவர்கள் இஸ்லாத்திலே இணைய வேண்டும் இறைவா, இஸ்லாத்திற்கு வலுவை சேர்க்க வேண்டும் இறைவா, எனவே நீ தௌஃபீக் செய்து விடு. ஃபத்ஹ் மக்காவிலே ருக்கானா இஸ்லாத்தை ஏற்கிறார். இஸ்லாத்திற்கு வலுவாக, இஸ்லாத்திற்கு ஆதாரமாக ருக்கானா திகழ்ந்தார் என்பது வரலாறு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கள வீரராகவும் செயல் வீரராகவும் இருந்தாங்க.
இன்றைக்கு கோழைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயமாக நாம் இருக்கிறோம். அதனால ஆட்சி தலைவராக இருக்கட்டும், அதே நேரத்தில் குடும்ப தலைவராக இருக்கட்டும், சமுதாய தலைவர்களாக இருக்கட்டும், அனைவருமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை பாடமாக எடுத்து படித்து நடப்போமேயானால் நம்பிக்கை உள்ளவர்களாக, நாணயம் உள்ளவராக, வாதாவை காப்பவராக, பொய் சொல்லாதவராக, ஏமாற்றாதவராக வாழ்ந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை சிறக்கும் என்பதில் சந்தேகமில்லை. வல்லோன் அல்லாஹ் அத்தகைய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக, ஆட்சி தலைவர்களுக்கும் வழங்குவானாக, குடும்ப தலைவர்களுக்கும் வழங்குவானாக என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹுர் தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة. وقال النبي صلى الله عليه وسلم الحكمة ضالة المؤمن أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாக்குக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய சூழலில் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு என்ன தேவை? அல்லாஹ் இஸ்லாமியர்களிடத்திலே எதை எதிர்பார்க்கிறார்? ரசூல் இஸ்லாமியர்களிடத்திலே எதை எதிர்பார்க்கிறார் என்றால், நீங்கள் வரலாறு மூலமாக, குர்ஆன் ஹதீஸின் மூலமாக ஆய்வு செய்தால் விவேகத்தை எதிர்பார்க்கிறார். அல்லாஹ்வும் ரசூலும் எதிர்பார்ப்பது விவேகம். சாதாரணமாக ஒருவரை நாம் நட்பு கொள்ள வேண்டுமானால் அதற்கு சில வரையறைகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். யாரை வேண்டுமானாலும் நட்பு கொள்வதில்லை. நம்முடைய குழந்தைகள் நண்பர்களை தேர்வு செய்கிறார்கள் என்றால் அந்த நண்பர் எப்படி என்று பார்க்கிறோம், அவரின் தனாதரம் என்ன என்று பார்க்கிறோம், ஒழுக்கம் இருக்கிறதா, உயர் குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கிறாரா என்றெல்லாம் பார்க்கிறோம். யார் நாம் நட்பு கொள்வதற்கு சரியான முறையிலே நாம் தேர்வு செய்யவில்லை என்றால் அந்த நட்பு கூட நட்பாக போய்விடுகிறது, சரியில்லாத நட்பாக மாறிவிடுகிறது. நண்பர்களை தேர்வு செய்கிற பொழுது, நாம் தேர்வு செய்கிற பொழுதே இத்தனை அம்சங்களையும் பார்த்து தேர்வு செய்கிறோம் என்றால் அல்லாஹ் மனிதர்களை யாரை நண்பனாக்கிக் கொள்கிறார்? ஹிஸ்புல்லா, தன்னுடைய குழுவிலே அல்லாஹ் யாரை சேர்க்கிறான்? காரணம், விவேகிகளிலேயே சிறந்தவன் அல்லாஹ். அல்லாஹுவை விட விவேகம் உள்ளவர்கள் ஹக்கீம் உலகத்தில் யாருமே கிடையாது. ஹக்கீமுல் அலீம் என்று அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தி பேசுகிறார். என்னுடைய குழுவிலே சேர வேண்டுமானால் அல்லாஹ் சில சோதனைகளை செய்து பார்க்கிறார். ஈமான் இருக்கிறதா? இருந்தால் அவன் குழுவுக்கு வரலாம், இல்லை என்றால் அல்லாஹ் ஒதுக்கி விடுவான். என்னுடைய குழுவிலே சேர முடியாது. அடுத்ததாக அல்லாஹ் பார்ப்பது நல் ஒழுக்கம் இருக்கிறதா என்று பார்க்கிறார். நல் ஒழுக்கங்கள் இருந்தால் அல்லாஹ்வின் குழுவிலே சேரலாம், இல்லை என்றால் அல்லாஹ் ஒதுக்கி விடுவார். வணக்கம் இருக்கிறதா என்று அல்லாஹ் பார்க்கிறார். மூன்றாவதாக அதிலேயும் தேர்வாக வேண்டும். வணக்கம் இருந்தால் குழுவிலே அல்லாஹ் சேர்ப்பான், இல்லை என்றால் ஒதுக்கி விடுவார். நான்காவது தேர்வு, பொருளாதாரத்தை இறைவனுக்காக செலவழிக்கிறார்களா என்று அல்லாஹ் பார்ப்பான், பார்க்கிறான். கொடுத்தவன் நான், எனக்காக செலவழிக்கிறார்களா? செலவழித்தான் அல்லாஹ்வின் குழுவிலே சேரலாம், இல்லை என்றால் அல்லாஹ் ஒதுக்கி விடுவான். அஞ்சாவது தேர்வு, இந்த விவேகத்தை அல்லாஹ் தேர்வு செய்கிறார். விவேகம் உள்ளவர்களாக இருக்கிறார்களா? இருந்தால் அல்லாஹ்வின் குழுவிலே சேரலாம், இல்லை என்றால் அல்லாஹ் ஒதுக்கி விடுவான். அல்லாஹ்வும் ரசூலும் விவேகத்தை பிரியப்படுகிறார்கள். ஆனால் இந்த சமுதாயம் அதிலே தான் கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தேர்வு செய்கிற அனைத்திலும் ஈமானிலே காமிலான ஈமான் இருக்கிறதா? அதிலும் கோட்டை. காமிலான ஒழுக்கம் இருக்கிறதா? அதிலும் இல்லை. காமிலான வணக்கமும் இல்லை, காமிலான தர்மமும் இல்லை, காமிலான விவேகமும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் குழுவிலே சேர வேண்டும் என்று நமக்கு ஆசை இருக்கிறது.
எல்லா நபிகளிடத்திலேயும் அல்லாஹ் சொன்ன வார்த்தை இதுதான். குர்ஆன் முழுக்க நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். எல்லா நபிமார்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு நான் ஹிக்மத்தை கொடுத்தேன், விவேகத்தை கொடுத்தேன் என்கிறார். ஹிக்மத்துக்கு ஞானம் என்று சொல்லுவார்கள். ஆனால் ரயீசுல் முஃபஸ்ஸிர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், ஹிக்மத் என்று சொன்னாலே விவேகம் என்ற அர்த்தம். அல்லாஹ் குர்ஆனிலே நிறைய பேர்களை பார்த்து சொல்லுவான். லூத்தன் ஆத்தைனாஹு ஹுக்மன் வ இல்மா. லூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நான் ஹிக்மத்தையும் கொடுத்தேன், கல்வி ஞானத்தையும் கொடுத்தேன், விவேகத்தோடு கூடிய கல்வி ஞானத்தை கொடுத்தேன். அவர்கள் வெற்றியாளர்களாக மாறினார்கள். அல்லாஹ் பேசுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, ஃபலம்மா பலக அஷுத்தஹு, அவர் வயதை அடைகிற பொழுது, ஆத்தைனாஹு ஹுக்மன் வ இல்மா, விவேகத்தையும் கல்வியையும் இணைத்து கொடுத்தேன் என்று அல்லாஹ் பேசுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவார். ஃபலம்மா பலக அஷுத்தஹு வஸ்தவா ஆத்தைனாஹு ஹுக்மன் வ இல்மா, அவர் வாலிபத்தை அடைந்து வயதை அடைந்து பாலிகான உடன் வஸ்தவா, அவர் சரியான மனிதராக ஆன பொழுது விவேகத்தையும் கல்வி ஞானத்தையும் சேர்த்து மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு நாம் கொடுத்தோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நபியை பார்த்து சொல்லுவான், நாயகமே, உங்களுக்கு நாம் ஹிக்மத்தை கொடுத்திருக்கிறோம், விவேகத்தை. அந்த விவேகத்தின் மூலமாகவே மக்களை அழையுங்கள். அடக்குமுறையின் மூலமாக இஸ்லாத்திற்கு அழைக்காதீர்கள், விவேகத்தின் மூலமாக மக்களை அழையுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை அல்லாஹ் சொல்லுகிறான், கது ஜிஅத்துக்கும் பில் ஹிக்மா, நான் ஹிக்மத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் சொல்லுகிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், ஆத்தைனல் ஹிக்மத்த, ஹிக்மத்தை கொண்டு வந்தாங்க. ஃபஸ்லல் ஹிதாப், தெளிவான பேச்சு ஞானத்தையும் தாவூத் கொண்டு வந்தார்கள் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்தி பேசுகிறார். அல்லாஹ் விரும்புவது, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தது விவேகம். இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு தேவையும் விவேகம். நாம் ஒரு பெரும் களத்தை சந்திக்க தயாராக இருக்கிறோம். இந்த களம் தேர்தல் களம் சாதாரணமானதல்ல. ஒவ்வொருவரும் விவேகத்தோடு கையாள வேண்டிய களம். ஆனால் நம்மிடத்திலே விவேகம் இருக்கிறதா? யாருக்கு விவேகம் கிடைக்கும், யாருக்கு ஹிக்மத்து கிடைக்கும், இதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிற பொழுது ஹக்கீம் என்றே பேசுகிறான். அவர் விவேகி என்று பேசுகிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஆடு மேய்க்கிற நீக்ரோ அடிமை லுக்மான். ஒருவர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்து கேட்கிறார், சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஆடுகளை மேய்த்தீர்கள், ஆனால் இப்பொழுது உங்களை தேடி அரசர்களும் அமைச்சர்களும் வருகிறார்களே, என்ன காரணம்? நீங்கள் எப்படி இவ்வளவு தலை சிறந்தவராக மாறினீர்கள்? உங்களுக்கு விவேகம் எப்படி கிடைத்தது என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்கிற பொழுது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், 9 தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு கண்டிப்பாக அல்லாஹ் விவேகத்தை கொடுப்பார். 9 தன்மைகள் இருக்கணும். கில்லி பஸரி, என்னுடைய பார்வையை நான் தாழ்த்திக் கொள்ளுகிறேன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், இறைவன் தடுத்ததை நான் பார்ப்பதில்லை, இறைவன் வெறுத்ததை நான் பார்ப்பதில்லை, இறைவன் கோபப்படுவதை நான் பார்ப்பதில்லை, இறைவன் சபிப்பதை நான் பார்ப்பதில்லை. அதனால் எனக்கு ஹிக்மத்து கிடைத்தது. புகாரியில பதிவாய் இருக்கிற விஷயங்கள், என்னுடைய நாவை நான் தடுத்துக் கொள்ளுகிறேன். என்னுடைய நாவிலே பொய் வராது, கோள் வராது, பொய் சாட்சி இருக்காது. அடுத்தவர்களை பற்றி நமீமத் கூறுவது, இட்டுக்கட்டுவது, பொய் சத்தியம் செய்வது, கிண்டல் செய்வது, கேலி செய்வது, இது அனைத்தையும் நான் விட்டு விடுகிறேன். அதனால் எனக்கு விவேகம் கிடைத்தது, ஹிக்மத்து கிடைத்தது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் இதையெல்லாம் கடைபிடிக்கிறதா? மூன்றாவதாக சொன்னார்கள், இஃபத்து மத்அமி, என்னுடைய உணவிலே நான் பத்தினித்தனமாக இருக்கிறேன். ஹலாலை மட்டுமே சாப்பிடுவேன், அதுவும் குறைவாகவே நான் சாப்பிடுவேன். அதைத்தான் அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புகிறார்கள். இன்றைக்கு ஹலாலும் குறைந்து விட்டது, குறைவாக உண்பதும் குறைந்து விட்டது. வஹிஃபுலி ஃபர்ஜி, என்னுடைய அபத்தை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். வகியாமி பிஉத்ததி, என்னுடைய உழைப்பால் நான் நிற்கிறேன். பிறரின் உழைப்பை நான் நம்புபவன் அல்ல, என்னுடைய உழைப்பால் நான் வாழுகிறேன்.
என்னுடைய விருந்தாளிகளை நான் சங்கை செய்கிறேன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பட்டியல் போடுகிறார்கள். என்னுடைய விருந்தாளிகளை நான் சங்கை செய்வேன். அண்டை வீட்டுக்காரர்களோடு நான் நெருக்கமாக வாழுவேன், சண்டையிட்டுக் கொள்ள மாட்டேன். அவர்களினுடைய கடமைகளையும் உரிமைகளையும் நான் பாதுகாப்பேன். கடைசியில சொன்னார்கள், தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நான் பேசவே மாட்டேன், விட்டு விடுவேன். எது தேவையோ தீனுக்கும் துன்யாவிற்கும் எது தேவையோ அதை மட்டும் நான் செய்வேன். இந்த 9 முன்னிடத்திலே இருந்தால் நீயும் ஹக்கீமாகலாம் என்று சொல்லி முடிக்கிறார்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். விவேகம் கிடைக்கணும்னா இது இருக்க வேண்டும், இருந்தால் கிடைத்து வேண்டும். சஹாபாக்களிடத்திலே இந்த 9 காமிலாக இருந்தது. அதனால அவர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பார்த்தால் அவர்களை போன்று விவேகம் மிக்கவர்கள் யாருமே. மடமை காலத்தில் இருந்தவர்களை பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கரம் ஏற்று ஐயாமுல் ஜாகிலியாவிலே மடமையாக இருந்தவர்களை ஞானியாக மாற்றி விவேகியாகி மாற்றி கொடுத்த பெருமை பெருமானாரை தவிர யாருக்கும் சேர. ஒரு வரலாறு அழகாக சித்தரிக்கப்படும் ஹதீசுகளில். ராஃபி இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா, பெருமானார் எவ்வளவு பெரிய ஹக்கீம், விவேகிகளை உருவாக்கியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ராஃபி இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாமாகி விடுகிறார்கள். மனைவி இஸ்லாமாகவில்லை. சின்ன குழந்தை இருக்கிறது. இந்த குழந்தை தந்தையை சாருமா தாயை சாருமா, 2 பேருக்கு பிரச்சனை கணவன் மனைவிக்கு மத்தியில். அவர் முஸ்லிமாகி விட்டார், பெண்மணி முஸ்லிமாகவில்லை. பிரச்சனை பெருமானாரிடத்திலே வருகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தீர்ப்பளிக்க வேண்டும்? கியாமத் நாள் வரைக்கும் பெருமானாரின் தீர்ப்பு சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக அமைய வேண்டும் அல்லவா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தை தாயிடத்திலே சென்றால் தாயை சார்ந்தது, தந்தையிடத்திலே சென்றால் தந்தையை சார்ந்தது. குழந்தையை அனுப்பி வைக்கிறார்கள். 2 பேர்களையும் இப்பக்கமும் அப்பக்கமும் நிப்பாட்டிக் கொள்கிறார்கள், நிறுத்திக் கொள்கிறார்கள். குழந்தை யாரை பார்த்துங்க போகும்? சிறு குழந்தை, நடந்து தவழ்ந்து செல்லுகிற குழந்தை யாரை நோக்கி செல்லும்? தாயை நோக்கித்தான் செல்லும். அதுதான் நியதி. தாயை நோக்கி குழந்தை தவழ்கிறது, செல்கிறது. அந்த குழந்தை பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே இறங்குகிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய தீர்ப்பு மாறிவிடக் கூடாது. யா அல்லாஹ், அந்த குழந்தை எங்கே செல்லுகிறதோ அங்குதான் அந்த குழந்தை அவர்களுக்கு தான் சேரும் என்று சொல்லிவிட்டேன். யா அல்லாஹ், அதே நேரத்தில் இறைவா, அந்த குழந்தை ஒரு முஸ்லிமாக வேண்டும். நான் அனுப்பப்பட்டதினுடைய நோக்கம் அதுதான். இறைவா, முக்கல்லிபுல் குலூப், உள்ளத்தை திருப்பக்கூடிய நாயனே, அந்த குழந்தையின் உள்ளத்தை தந்தையின் பக்கம் திருப்பி கொடுத்து விடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறார்கள். சென்ற குழந்தை திரும்பியது, தந்தையை அடைந்தது, தந்தையை சேர்ந்தது என்பது வரலாறு. எவ்வளவு ஹிக்மத்தாக வேலை செய்திருக்கிறார். சில நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்காததுனால அந்த சஹாபாக்கள் கடைசியில் வருத்தப்பட்ட வரலாறுகள் நிறைய உண்டு. தாயிஃப் கோட்டையை வெற்றி கொள்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவர்களது பட்டாளமும் போகிறது. புகாரி ஷரீஃப் 2வது பாகத்தில் பொறிக்கப்பட்ட வரலாறு இது. போர்க்களம், எல்லோரும் தாயிஃப் வாசிகள் எல்லாம் கோட்டைக்கு உள்ளே இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே சொன்னாங்க, இந்த கோட்டைக்குள்ளே இருப்பவர்கள் நிறைய சாதனங்களை உள்ள வச்சிருக்கிறாங்க, வெற்றி கொள்ள முடியாது, பிறகு பார்த்துக் கொள்ளலாம், தோழர்களை திரும்புங்கள் என்றார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொன்னால் அது வஹி. உன்னை சஹாபாக்கள் சொன்னாங்க, நாயகமே நாங்கள் வர முடியாது, புறப்பட்டு வந்து விட்டோம், புறமுதுகு காட்ட மாட்டோம். வெற்றி கிடைத்ததற்கு பிறகுதான் நாயகமே நாங்கள் திரும்புவோம். இதற்கு முன்னால் எத்தனை போர்க்களை நாங்கள் பார்த்தவர்கள். வெற்றி வாதை சூடாமல் எங்களால் வர முடியாது நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே சொல்லிவிட்டார்கள், அப்படியா, சரி பரவாயில்லை, இருக்கலாம், கண்டிப்பாக வெற்றி கிடைக்காது, இருக்கலாம். சஹாபாக்கள் 1 நாள் 2 நாள் 3வது நாள் கடுமையான பசி பஞ்சம், இன்னொரு பக்கம் அவர்களின் தாக்குதல் வேறு ஆரம்பமாகிவிட்டது, கடுமையான அடி. இப்பொழுது வந்து சொல்லுகிறார்கள், நாயகமே கிளம்பலாமா என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2-3 தினங்களுக்கு முன்னால் நானே சொன்னேன், சிலர்களுக்கு பட்டால் தான் புரியும். விவேகிகள் சொல்லுகிற வார்த்தைகளை சிலர் கேட்க மாட்டார்கள், பட்ட பிறகு புரிந்து கொள்வார்கள். அதனால பட்டுட்டீங்க, சரி வாங்க போகலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து வந்த வரலாறுகளையும் பார்க்கும். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சாதாரணமான விவேகியா? அந்த வரலாறுகளை எல்லாம் நாம் தெரிந்து நம்முடைய இந்த களத்தை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கே சொல்லப்படுகிறது. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு யமனில் இருந்து ஏராளமான பொருட்கள் வருகிறது.
ஆடைகளாக எல்லோருக்கும் பங்கு வைத்து கொடுக்கிறார்கள். உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அமீரே பங்கு வச்சு கொடுக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற எந்த அமீர் பங்கு வைக்கிறாங்கிறத பார்க்க வேண்டும். ஒரே ஒரு ஆடை, சின்ன ஆடை, யாருக்கு பத்தாது. அதே நேரத்தில் அது பங்குலை போய் ஆகணும், இல்லை என்றால் யாருக்காவது குறைஞ்சிடும். இதை எப்படி கொடுப்பது? பங்கு வச்சு கொடுக்கிறது. விருப்பத்தோடு எப்படி கொடுப்பது? அடுத்தவங்களுக்கு மன கஷ்டத்தோடு கொடுக்க கூடாது, விருப்பத்தோடு கொடுக்கணும். உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹிக்மத் பண்ணினாங்க. ஆடையை எடுத்து தன்னுடைய பக்கத்துக்கு கீழே வைத்துக் கொண்டு அதுல இருந்து சும்மா கொஞ்சோடு தெரிகிற மாதிரி விட்டுட்டாங்க வெளியே. ஒரு சிலர்களுக்கு மறைச்சு வைக்கிறதுல தான் ஆசை இருக்கும், அதை வாங்கணுங்கிறதுல ஆசை இருக்கும். மறைத்து வைத்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா எல்லோருக்கும் ஆடைகளை கொடுக்கிறார்கள். ஜுபைர் இப்னுல் அவாம் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். உமரை என்ன கைக்குள்ள வச்சிருக்கீங்களே அது என்னன்னு கேட்டாங்க. அது ஒரு ஆடை வச்சிருக்கிறேன் அப்படின்னாங்க உமர். அந்த ஆடையை நீங்கள் பங்கு வைத்து விட்டீர்களா? பங்கெல்லாம் வைக்கல, இனிமேல் தான் வைக்கணும் அப்படின்னா அந்த ஆடை தான் எனக்கு வேணும்னாங்க. அந்த ஆடை உனக்கு பத்தாது, ஒத்து வராது, வேண்டாம் விட்டு விட. இல்லை, எனக்கு அந்த ஆடை தான் வேணும். எவ்வளவு தூரம் மறைக்கப்படுகிறது அவ்வளவு தூரம் ஆர்வம் கூடும். இந்த ஆடை தான் எனக்கு வேண்டும். இந்த ஆடை ஒத்து வராது, சிறியதாக இருக்கிறது, பெரியதாக இருக்கிறது என்று பின்னால் பிரச்சனை வரும். அதனால அந்த ஆடையெல்லாம் ஒத்து வராது. அது சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆடை எனக்கு தான் வேணும். உமர் ரலியல்லாஹு தஆலா எடுத்து கையில கொடுத்துட்டாங்க. போனதற்கு பிறகுதான் தெரிந்தது அந்த ஆடை எதுக்கு உதவாது. ஆனால் இவரே பிரியப்பட்டு வாங்கி சென்று விட்டார். ஹிக்மத் எப்படியெல்லாம் கையாண்டு இருக்கிறார்கள். அடுத்தவர்களுடைய மனது புண்படாத விதத்திலே அழகிய முறையில எப்படி நடக்கிறார்கள். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் முழுக்க இப்படியே ஹிக்மத்தாகவே கழிந்த வரலாறுகளை பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு தஆலா அறிவின் கருவூலம் அலி. அலி ரலியல்லாஹுவினுடைய ஆட்சியை பார்த்தாலும் இப்படித்தான். இன்றைக்கு நம்ம நாட்டில் நடப்பதை போன்று அலி ரலியல்லாஹுவை ஒருத்தர் வந்து புகழ்றார். அலியே உங்களை போன்று இருக்க முடியுமா? வெளியிலே புகழ், உள்ளே முழுக்க அலி ரலியல்லாஹு தஆலாவின் மீது குரோதமும் விரோதமும். இன்னைக்கு அது சமுதாயத்தில் நிறைய இருக்கும். வெளியிலே பார்த்தால் பகட்டான புகழ்கள், ஆனால் உள்ளே பார்த்தால் விஷம் தோய்க்கப்பட்ட உள்ளம். அலி ரலியல்லாஹு தஆலாவை புகழுகிற பொழுது அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், இதுவரை நீங்கள் புகழ்ந்த வார்த்தைகள், வெளி வார்த்தைகள் இருக்கிறதே, இதெல்லாம் என்கிட்ட இல்ல. ஆனா உள்ளத்துக்குள்ள எதை நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதுதான் என்னிடத்துல இருக்கிறது என்றார்கள் அலிவின் கரமல்லாஹு வஜ்ஹன் அவர்கள். அந்த அலி, அறிவின் கருவூலம் அலி, ஒரு பிரச்சனை வருகிறது. குறைஷி குலத்திலே ஒரு பெண்மணி இருக்கிறாள். தாரகுத்னியிலே பதிவாகி இருக்கிற ஹதீஸ் இது. குறைஷி குலத்திலே ஒரு பெண்மணி இருக்கிறாள். இந்த பெண்மணி இடத்துல 2 பேர் வந்து அமானிதத்தை கொடுத்து வைத்தார்கள். நாங்க 2 பேர் சேர்ந்து வந்து கேட்டா தான் கொடுக்கணும், தனியா வந்து கேட்டா கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஓராண்டுக்கு பின்னால் ஒருவர் மட்டும் வருகிறார், இன்னொருவர் இறந்து விட்டார். அந்த அமானிதத்தை கொடம்மா என்று கேட்கிறார். அந்த அம்மா சொன்னாங்க 2 பேர் வராம கொடுக்க மாட்டேன். 4-5 பேர்களை அழைத்து வந்தார், பேசினாள், இறந்து போய்விட்டார் என்று சொல்ல வைத்து கடைசியில அந்த அமானிதத்தை அந்த அம்மா ஒருத்தர் தான் இறந்து போயிட்டாரு கொடுத்துருச்சு. அந்த அம்மா கொடுத்ததற்கு பிறகு சில நாட்களில் 2வது நபர் வந்தார். அவர் வந்து இதே வார்த்தையை சொல்றாரு, முதல் ஆள் மௌத்தா போயிட்டாரு, எனக்கு அந்த அமானிதத்தை கொடு. எங்கே அமானிதம் இருக்கிறது? இல்லை என்று சொன்னாலும் பிரச்சனை. அலி ரலியல்லாஹு தஆலா இடத்திலே சென்று அந்த பெண்மணி முறையிடுகிறார்கள். முன்னால் உள்ள ஆள் தனியா வந்து அந்த ஆள் இறந்து போச்சுன்னு வாங்கிட்டு போயிடுச்சு. 2வது ஆள் வந்திருக்கிறது, முந்தைய ஆள் இறந்ததாக சொல்லி பொருளை கேட்கிறது. நான் என்ன செய்வது, பொருள் இல்லையே என்கிற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா ஆளை அழைத்து வர செய்து அலி சொன்ன வார்த்தை இதுதான், 2 பேரும் சேர்ந்து வந்தீங்கன்னா பொருள் இருக்கிறது. பொருள் கண்டிப்பாக உண்டு, 2 பேரும் சேர்ந்து வாருங்கள். சேர்ந்து வந்து அந்த ஆள் பொருளை புடுங்கிடலாம் அல்லவா, சேர்ந்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அந்த பெண்மணியை பாதுகாத்தார்கள் என்பது தாரகுத்னி சொல்லி காட்டுகிற ஹதீஸ். ரொம்ப விவேகத்தோடு சகாபாக்கள் நடந்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளை பார்த்தா மனிதர்கள் மட்டுமல்ல, சில நேரத்தில் விலங்குகள் கூட ரொம்ப அழகாக நடந்திருக்கிற வரலாறுகளை சித்தரிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இல்மி லதாயிஃப் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலிலே இந்த வரலாறை எழுதுவார்கள். பால் கலப்படம் செய்து விற்கப்படுகிறது. பாதி பால் பாதி தண்ணி கப்பலிலே ஏற்றப்படுகிறது. கப்பலிலே ஏற்றப்படுகிறது பாதி பால் பாதி கடல் தண்ணி. ஏராளமான பொற்காசிகள், அந்த காலத்துல எல்லாம் தீனார் திருகம் தானே, காசுகள் தானே. ஏராளமான காசுகளை பையில வாங்கி அந்த பால் ஏற்றுமதியாளர் பையை வைத்திருக்கிறார். குரங்கு ஒண்ணு அந்த பையை தூக்கிட்டு போயிடுச்சு. தூக்கிய குரங்கு கப்பலின் உச்சியிலே உட்கார்ந்து கொண்டு ஒரு காசை எடுத்து கடலிலே போட்டது, ஒரு தீனாரை எடுத்து கடலிலே போட்டது, ஒரு தீனாரை எடுத்து கப்பலிலே போட்டது.
இப்படியே போட்டது, பை காலியாகிற வரைக்கும் போட்டது. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஹசன் இப்னு சாலிகுல் ஹவ்வாத் ரலியல்லாஹு தஆலா அந்த குரங்கை அது செய்த வார்த்தைகள், அது செய்த செயலை பார்த்து விட்டு சொல்லுகிறார்கள். அபூ ஹுரைராவிடத்திலே சொல்லுகிறார்கள், கடலுக்கு சேர வேண்டியதை கடலுக்கு கொடுத்து விட்டது, கப்பலில் இருக்கிற மனிதனுக்கு சேர வேண்டியதை மனிதனுக்கு கொடுத்து விட்டது. இந்த குரங்கு நீதம் செலுத்தி இருக்கிறது பாருங்க. கடல் தண்ணியை தானே கலந்தா பாதி, அதனால கடலுக்கு சேர வேண்டியதை கடலுக்கு கொடுத்து விட்டது குரங்கு. கப்பலுக்கு சேர வேண்டியதை கப்பலில் இருக்கிற இவனுக்கு சேர வேண்டியதை கொடுத்து விட்டது என்று சொல்லி காட்டுகிறார். ஜெய்னுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய வரலாறுகளை அரபி இன்றைக்கு பாட புத்தகங்கள்ல எழுதுவாங்க. முஃபீது தாலிபீன் என்ற ஒரு நூல், இவர்கள் இரவு நேரத்திலே கிதாப் எழுதுவார்கள். ஜெய்னுல் ஆபிதீன் கிதாபை எழுதிட்டு இருக்கும் போது 2 எலி வந்து விளையாடுகிறது. விளையாடி கொண்டே இருந்தது. இவங்க பக்கத்துல இருந்த கூடையை தூக்கி ஒரு எலி மேல கவுத்து விட்டாங்க. கவுத்தா உள்ள இருக்கிற எலி பொம்பளை எலின்னு நினைக்கிறேன், மாட்டிக்கொண்டது. இன்னொரு எலி வெளியே சுற்றி சுற்றி வருகிறது. ஒன்னும் பார்க்கல, பேசாம அமர்ந்து இருக்கிறார்கள். என்னதான் செய்து பார்க்கலாம். தன்னுடைய கூட்டுக்குள்ளே துவாரத்துக்குள்ளே சென்றது. உள்ள இருந்து ஒரே ஒரு திருகத்தை எடுத்து கொண்டு வந்து முன்னாடி போட்டது. லஞ்சம் கொடுக்குது. ஒரு திருகத்தை எடுத்து போட்டு இப்ப திறந்து விடுங்குது. முன்னால் போட்டது. இவங்க ஒண்ணும் பேசல. மீண்டும் சென்றது. இன்னும் ஒண்ணு எடுத்துட்டு வந்து போட்டுச்சு. திறப்பாரா இல்லையா? மீண்டும் சென்றது. இன்னும் ஒண்ணு, இப்படி 7 போட்டுச்சு. கடைசியில் இவர் திறக்கிற மாதிரி தெரியல. அந்த எலி செய்த வேலை என்ன? உள்ளே இருந்து ஒரு பையை, அது ஏதோ ஒரு அம்மாட்ட இருந்து அடிச்சுட்டு வந்திருக்குது. அந்த பையையே எடுத்து கொண்டு வந்து முன்னால் போட்டு இதற்கு மேல் இல்லை என்பதை போன்றது காட்டியது. திறந்து விட்டதாக வரலாறுகளை சொல்லுவார். சில நேரத்தில் மிருகங்கள் கூட இப்படி செய்திருக்கிறது. மனிதன் ஏன் விவேகத்தோடு நடப்பதில்லை என்பதை குறிப்பிடுகிறார்கள். மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஞானம் விவேகம், 6வது அறிவு. இப்படி இருக்க ஏன் மனிதன் செய்வதில்லை என்று கேட்கிறார்கள். அதனால நம்முடைய எல்லா காரியங்களிலேயும் நபியும் வழிமார்களும் சஹாபாக்களும் கையாண்டது விவேகம். நம்முடைய தொழில் துறையாக இருக்கட்டும், நம்முடைய அரசியல் களமாக இருக்கட்டும், குடும்ப நிர்வாகமாக இருக்கட்டும், அனைத்திலும் விவேகத்தை கையாள வேண்டும். விவேகிகளுக்குத்தான் கல்வி ஞானம் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே அறிமுகப்படுத்தி பேசுகிறான். எனவே அத்தகைய கல்வி ஞானத்தையும் விவேகத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்